ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு வணக்கம். நீங்கள் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி கிளாஸ் 7க்குள்ளே போகலாம் வாங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நிறைய பேத்துக்கு சர்க்கிளெல்லாம் வராது. ஸோ சர்க்கிள் வராமல் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் ஏதாவது ஒரு பொருள் கிடைச்சா நீங்கள் அதை வச்சு யூஸ் பண்ணி சர்க்கிளை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி மெஹந்தியாக அவுட்லைனில் நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட கார்னர் நல்லா இது பண்ணிவிட்டு அடுத்த இடத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் நான் இந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து அச்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த சர்க்கிள் ஷேப் கிடச்சிரும். பாருங்கள், இந்த மாதிரி அந்த சர்க்கிள் ஷேப் கிடச்சிரும். ஸோ அந்த சர்க்கிள் ஷேப்பை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா டைப்லேயும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு சர்க்கிள் வராதவங்களுக்கு சர்க்கிள் வந்துச்சுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே சர்க்கிள் வந்து போட்டுக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த அவுட்லைனும் வந்து நீங்கள் போடுறீங்கன்னா அதுவும் வரலைன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக 4 காலம் பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு லைட்டாக நீங்கள் லைட்டிங்காக போட்டுட்டு அதுக்கப்புறம் டிக் பண்ணிக்கோங்க. டிக் லைனாக யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா சர்க்கிள் ஒரு கிடச்சிடும். அண்ட் அதுக்கு மேலே நீங்கள் வந்து ஹம்ப் யூஸ் பண்ணுங்கள். ஹம்ப் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ளே வந்து நீங்கள் எந்த டிசைன் வேணுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். உள்ளே வந்து ஸ்பிரில் போட்டுக்கலாம், ஃப்ளவர் போட்டுக்கலாம், எனி ஃபில்லிங்ஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி தோணுதோ ஸோ எல்லா டைப்பும் நீங்கள் வந்து உள்ளே வந்து போட்டுக்கலாம். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா ஹம்ப் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். அது குட்டி குட்டி ஹம்ப் தான் போடணும் நீங்கள். அண்ட் ஆஃப் ஹம்ப் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஷேப்பும் உங்களுக்கு நல்லாவே வரும். அண்ட் ஒரு ஹம்பு மட்டும் நம்ம போடக்கூடாது, செகண்ட் ஹம்பும் போடணும். ஸோ அப்போ போட்டால் தான் டிசைனுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். இதில் வந்து நான் செகண்ட் ஹம்ப் போடலை, ஏன்னா செகண்ட் ஹம்ப் போடாமலேயே வந்து நல்லா திக் லைன் கொடுத்துட்டேன். ஸோ 2வது டிசைன் தான் நான் வந்து செகண்ட் ஹம்ப் போட போகிறேன். பாருங்கள், இது ஃபஸ்ட்டு முடிஞ்சுது. அண்ட் செகண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி நான் டாட் வச்சுக்கிறேன். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு அச்சு வச்சேன், 2வது டாட் வச்சுக்கிறேன். டாட் வச்சு உள்ளே ஸ்கூல் போட்டுக்கிட்டேன். அண்ட் அதே மாதிரி அவுட்லைன் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ அவுட்லைன் வந்து கொடுத்து ஹம்பும் நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ ஹம்ப் டிசைனும் ஃபுல்லாக முடிச்சிட்றேன். முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2வது ஹம்பும் நான் வந்து முடிச்சிட்றேன். ஸோ 2வது ஹம்பும் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அது மேலேயே வந்து ஒரு திக் லைன் போட்டுக்கிறேன். ஒரு திக் லைன் போட்டதுக்கப்புறம் 3வது பார்த்திங்கன்னா ஸோ அதே மாதிரி ப்ளஸ் போட்டு நான் சர்க்கிள் போடுறேன். ஸோ எதுக்குன்னா ப்ளஸ் போட்டு சர்க்கிள் போடலன்னா உள்ளே நம்ம எந்த டிசைன் வேணால் ஃபில் பண்ணிக்கலாம். நமக்கு கர்வும் ஸோ அந்த சர்க்கிளும் நமக்கு நல்லா வரும். ஸோ அதுக்காக தான் நான் அப்படி போட்டிருக்கேன். ஸோ நீங்களும் சேம் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக வரும். அண்ட் 4 பக்கமும் பிரிச்சுட்டு ஹம்ப் போட்டுக்கிறேன். அண்ட் செகண்ட் ஹம்பும் நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். அண்ட் ஒரு தின் லைனும் நான் வந்து முடிச்சதுக்கப்புறம் தின் லைனும் நான் போட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மேலே ஒரு லைனும் நான் போட்டுக்கிறேன். ஸோ மேலே ஒரு லைன் போட்டதுக்கப்புறம் அண்ட் இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்துக்கோங்க. ஸோ மூடி எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா திக்காக வேணும்னா திக்காக போட்டு நீங்கள் போட்டிங்கனாலும் உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய ஹம்ப் போடணும். ஸோ அந்த மாதிரி போடுறதுக்காக தான் நான் சைடில் வந்து போட்டு காமிக்கிறேன். ஸோ இதில் ப்ளேஸ் பத்தலைங்கிறதுனால நான் வந்து இதில் சும்மா சின்ன சின்ன அம்ஸ் போட்டு பக்கத்தில் பெரிய அம்ஸாக போடுறேன். ஸோ அதே தான் கீழே நான் போட போகிறேன் பாருங்கள். ஸோ பேனால் ட்ரா பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பென்சிலில் வரலைன்னா பேனால் நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. பேனால் ட்ரா பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக வரும். ஸோ பேனால் ட்ரா பண்ணியும் நீங்கள் போடலாம். இந்த கிளாஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய வாட்ஸ்அப் லிங்க்கில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அண்ட் இதே தான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்கும் கூட. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபுல்லாக போடணும். ஸோ இன்றைக்கி கிளாஸ் 7ஓட ஹோம்ஒர்க் இது தான். ஸோ கிளாஸ் 8ல் வந்து நம்ம அடுத்த டிசைனுக்கு நம்ம போக போகிறோம். ஸோ அது இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ போடுறவங்க ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம். அண்ட் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு எனக்கு நீங்கள் போட்டு இமேஜை என்னோடய வாட்ஸ்அப் லிங்க்குக்கு சென்ட் பண்ணுங்கள் மறக்காமல். ஸோ இதே மெத்தட் தான். ஸோ லாஸ்ட்டு வரைக்கும் உங்களுக்கு வரும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வாட்ஸ்அப்பில் எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நான் கிளிக் பண்ணது ரைட் பண்ணது எல்லாமே நீங்கள் போட்டிருக்கணும்.